सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम இரண்டாவது ஆஸ்வாதம் 11வது ஸ்லோகம் பதஞ்சலி சரிதம். அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். சஜயதி திவ்ய நடேஷः நிருத்யதி யோசௌ சிதம்பர சபாயாம் பாணின்யாத்யாः முனயः யஸ்ய ச கிருப்பயா மனோரதான் அபஜன். சிதம்பர சபையிலே, சிதம்பரம் சொன்னாலே நமக்கு தெரியுது, அங்க சபையில ஒரு திவ்ய நடேஷ, திவ்யமான ஒரு நடர்களுக்கெல்லாம் அதிபதியானவர் நிருத்யதி, நர்த்தனம் செய்கிறார். அப்பேற்பட்ட அவர் பண்றது வசத்தியா இருக்க. த ஜயதி திவ்ய நடேஷா யோசௌ நிருத்யதி சிதம்பர சபா. சிதம்பர சபையில நர்த்தனம் ஆடிக்கொண்டு அப்படி இருக்கிறாரே, அந்த திவ்ய நடேசர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். அவரால் வந்த லாபத்தை அடுத்த வரியில சொல்றார். பாணின்யாத்யாக முனயகா, பாணினி முதற்கொண்ட பல மகர்ஷிகள் யஸ்ய கிருபையா மனோரதான் அபஜன், அந்த திவ்ய நடேசருடைய கிருபையால அனுகிரகத்தினால தான் தன்னுடைய இஷ்ட காமியங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டார். இஷ்டகாமியம்னா என்னன்னு பாருங்க. இப்ப பாணினி யாரு? அவர் வியாக்கரண சூத்திரம் பண்ணினவர். பாணினிங்கிறது நம்ம சம்ஸ்கிருதத்துல வேதத்துக்கு அங்கமான 6 அங்கங்கள்ல வியாக்கரணம் அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கு. அந்த வியாக்கரண சூத்திரத்தை பண்ணினவர். அவர் எதை அடிப்படையா வச்சு பண்ணினார் அப்படின்னு சொன்னா, இந்த மகேஸ்வரன் சுவாமி சிதம்பர கஷேத்திரத்திலே நர்த்தனம் பண்ணிண்டே தன்னுடைய உடுக்கைய ஆட்டினாராம். அப்ப அந்த உடுக்கையிலேருந்து 14 சூத்திரங்கள் வெளியில வந்தது. எல்லாம் இவனு ரிலுக்கு அப்படின்னு வரிசையா 14 சூத்திரங்கள். அந்த சூத்திரங்களை அடிப்படையாக வச்சுண்டு பாணினி பிருத்திராதை அதே குணகா அப்படின்னு ஆரம்பிச்சு வியாக்கரணம் பண்ணிட்டார். அவருடைய அனுகிரகத்தினாலதான் ஆச்சரியமான வியாக்கரணம் பாணினி பண்ணியிருக்கு. அந்த மாதிரி யாருனாலும் பண்ண முடியும். முழுக்க எல்லாத்தையும் தன்னுடைய புத்திக்குள்ள கொண்டு வந்து எப்படி எல்லாம் பண்ணினா, இந்த நியமங்கள் பண்ணினா கரெக்டா வரும் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். சுருக்கமாகவும் பண்ணியிருக்கார். அதாவது ஒரு சூத்திரத்துல இன்னொரு சூத்திரத்திலேருந்து உள்ள பதத்தை சேர்த்து பூர்த்தி பண்ணிக்கணும். அது எந்த பதத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சின்னம் வச்சிருக்கார். இப்படி சேர்க்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஆச்சரியமான வியாக்கரண சூத்திரம் இப்போ இருக்கு. இது எல்லாரும் படிக்கிறா. அதுக்கு வியாக்கரணத்துக்கு வார்த்திகம் இருக்கு, அதுக்கு மகாபாஷ்யம் இருக்கு. பதஞ்சலி பண்ணினது மகாபாஷ்யம். மகாபாஷ்யம் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுதான் எல்லாரும் புரிஞ்சுப்பான். பெரிய பாஷ்யமா எத்தனையோ இருக்கு. ஆனா மகாபாஷ்யம்னு அந்த வியாக்கரண சூத்திரத்துக்கு பதஞ்சலி பண்ணின அந்த பாஷ்யத்துக்கு தான் பிரசித்தி. அதனால அப்பேற்பட்ட மகர்ஷிகள்லாம் அந்த சிதம்பர நடேசருடைய ஒரு அனுகிரகத்தினால தான் தன்னுடைய அபீஷ்டத்தை அடைஞ்சிருக்கார். அவர் என்ன பண்றாரா, லோகான் ஆகூய சர்வான் டமருக நினதைஹி கோர சம்சார மக்னான் தத்வா அபீதிம் தயாளுஹு பிரணத பயஹரம் குஞ்சிதம் வாமபாதம் உத்ருத்ய இதம் விமுக்தேரயனமிதி கராத்தர்ஷயன் பிரத்யயார்த்தம் பிப்ரத் வன்னிம் சபாயாம் கலயதி நடனம் யஹ ச பாயாச்சிவோனஹ. ரொம்ப அழகா சிதம்பர கஷேத்திரத்திலே அந்த நடராஜருடைய ஸ்வரூபத்தை வர்ணனம் பண்ணியிருக்கு. இதுல அவர் கையில உடுக்கைய வச்சுட்டு ஆட்டுறார் இல்லையா? அதுல இருந்து வரக்கூடிய துவனி என்ன பண்றதா,
ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுறதான், வாங்கோ வாங்கோ அப்படின்னு. எப்பேற்பட்ட ஜனங்களை? கோர சம்சார மக்னா, பயங்கரமான இந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாரையும் கூப்பிடுறதான். லோகான் ஆஹூய சர்வான் டமருக நினதைஹி கோர சம்சார மக்னாம். உடுக்கி அடிச்சு அந்த சப்தத்தை கேட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு எல்லாம் அபயம் தரேன்னு அபயஹஸ்தம் ஒண்ணு இருக்கு. தத்வா அபீதி, அபயஹஸ்த அந்த முத்திரையில எல்லா ஜனங்களுக்கும் அபயத்தை கொடுக்கறது. பயப்பட வேண்டாம், நான் காப்பாத்துறது இருக்கேங்கிறத காண்பிக்கிறது அந்த தயாலுகு. பிரணத பயஹரம் குஞ்சிதம் வாமபாதம், அதுக்கப்புறம் ஒரு காலை மேல இழுத்து தூக்கின்னு இருக்கு இல்லையா? அப்படித்தானே காலை மேல தூக்கி வச்சுட்டு இருக்கா மாதிரி தானே அந்த நடன திவ்ய மூர்த்தி இருக்கும். அது என்ன பண்றதா, இந்த பாதத்தை நமஸ்காரம் பண்ணினால் யாரு நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய பவபயத்தை போக்கக்கூடியது இது அப்படின்னு காண்பிக்கிறது. தயாளுகு பிரணத பயஹரம் குஞ்சிதம் வாமபாதம், அதாவது இடது காலை தூக்கியிருக்கார். அந்த கால் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா அதை வணங்குறவாளுக்கு நிச்சயமா பவ பயத்தை போக்கக்கூடியது. அங்க தன்னுடைய கையை வேற அந்த பாதத்தை காமிக்கிற மாதிரி அங்க ஒரு மூர்த்தி இருக்கு. அதாவது அப்படி அந்த மூர்த்தி அமைஞ்சிருக்கு. உத்ருத்ய இதம் விமுக்தே ரயனம் இதி கராத் தர்ஷயன், தன்னுடைய கையை காமிச்சு அந்த கால் தூக்கி இருக்கே நேரா அதை காமிக்கிற மாதிரி அந்த கை அமைஞ்சிருக்கு. இத பாத்தியா, இந்த கால் தான் உனக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது, மோட்சம் வேணும்னு சொன்னா இந்த கால் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு பயத்தை போக்குறார். சம்சார பயத்தை போக்குறாராம், காமிக்கிறார். சரி, நம்பிக்கை வரலையா? பிரத்யார்த்தம் பிப்ரத் வன்ஹி, ஒரு கையில அக்னி ஜுவாலை விட்டு எரியிற மாதிரி அதை காமிக்கிறார். அது எதுக்காகன்னு சொன்னா, நான் பொய் சொல்லல, நம்பு கையில நம்புறதுக்காக இந்த சூடனெல்லாம் ஏத்தி சில பேர் சபதம் பண்ணுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி வர்ணிக்கிறார் இதுல. அவர் கையில ஒரு இடத்துல அக்னியை தாரணம் பண்ணிட்டு இருக்காரு, அதை நெருப்பு விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு. இது எதுதான் காமிக்கிறதுன்னு சொன்னா, என்னுடைய இந்த பாதம் இருக்கே இது உங்களுக்கு எல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உபாயம் அப்படிங்கிறத காமிச்சு, நம்பிக்கை இல்லைன்னா நான் சபதம் பண்றேன் பாரு, கையில அக்னியை வச்சுன்னு சொல்றேன் பாருன்னு நான் சொல்றேன். தர்சயன் பிரத்யார்த்தம், பிரத்யனா விசுவாசம், ஜனங்களுக்கு சொன்ன விஷயத்துல ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காக பிப்ரத் வன்ஹிம், கையில அக்னிய தாரணம் பண்ணி கொண்டு சபாயாம் கலயதி நடனம் யா, எந்த ஒரு அந்த பரமேஸ்வரன் நடேசன் அந்த சபையில அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த நடனம் கலயதி, இந்த மாதிரி நாட்டிய தாண்டவம் ஆடுகிறாரோ, தபாயாத் சிவோனஹா, அந்த சிவன் எங்களெல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த மங்கள ஸ்லோகம். அதுக்கப்புறம் கதை ஆரம்பிக்கிறது. கைலாச சைலம் அதிகம்ய கதாச்சிதாராத் நாராயணா சவினயம் பிரணமன் சிவேன ஆலிங்கிய காடம் அபிநந்திய ச பத்ரபீடே பார்ஷ்வே விசித்திர மணிபாசினி வேஷித்தோபூ. கைலாச சைலம் அதிகத்திய கதாச்சிதாராத் நாராயண, இந்த நாராயணர் இருக்காரே, ஒரு சமயம் பரமேஸ்வரனை பார்க்கறதுக்காக கைலாச பர்வதத்துக்கு வந்தாராம். அங்க சவினயம் பிரணமன், அந்த பரமேஸ்வரனுக்கு வினயத்தோடு நமஸ்கரிக்கிறார். அப்ப நமஸ்காரம் பண்ணும்போது அவரை தூக்கி சிவன் என்ன பண்றாருன்னா, ஆலிங்கிய காடம் அபிநந்திய, நல்லா ஆலிங்கனம் பண்ணி அவரை ரொம்ப அபிநந்தனம் பண்ணி, அதாவது ரொம்ப வசதியா இருக்கிறதாக சொல்லி, தனக்கு பக்கத்திலே ஒரு பத்ரபீடே, ஒரு நல்ல ஆசனத்தை கொடுத்து, சிம்ஹாசனத்தை கொடுத்து, அதுவும் விசித்திரமணி பாசினி, பல விதமான ரத்னங்கள் பதித்த அந்த ஆசனத்திலே அவரை உட்கார வைத்தார். அதாவது நாராயணன் சுவாமி சிவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். அவர் நமஸ்காரம் பண்றார். இவர் அவரை தூக்கி எழுப்பி ஆலிங்கனம் பண்ணி தனக்கு பக்கத்துல நல்ல ஒரு ஆசனம் கொடுத்து அந்த ஆசனத்துல உட்கார வைத்தார். இதுதான் இங்க சொன்ன விஷயம். சர்வேஷயோ சதசி சன்லபதோஹோ முகூர்த்தம் சித்ரார்ப்பிதாக இவ பபுஹு சனகாதி சித்தாக
ஆலேக்ஷணः அப்ஜ நயனேன மிதः பிரஜல்பிய பிரஸ்தாப்பிய சம்சதம் அனேன சக பிரதஸ்தே. இவா ரெண்டு பேருமே சர்வேஸ்வரர். சிவனும் சரி விஷ்ணுவும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவா இல்லை. இவரும் ஈஸ்வரன் தான், அவரும் பரமேஸ்வரன் தான். ஒரே பரமேஸ்வரன் தான் இந்த ரூபத்திலையும் இருக்கா, அந்த ரூபத்திலையும் இருக்கார். இவர் சங்கர பகவத்பாதாள் பகவானை சொல்லும் போது சங்கர நாராயணாத்மா ஏகஹா அப்படிங்கிறார் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில. சிவனாக இருப்பதும் விஷ்ணுவாக இருப்பதும் ஒரே தெய்வம் தான். ரூபமானா வித்தியாசமா தெரியலாம் உபாசகனுக்கு, ஆனா வஸ்து ஒண்ணு அப்படிங்கிறத இன்னைக்கு காண்பிக்கிறார். அந்த மாதிரி இந்த சர்வேஸ்வராளா இருக்கக்கூடிய அந்த சிவனாகட்டும் நாராயணனாகட்டும் ரெண்டு பேரும் அங்க ஒரு முகூர்த்த காலம் பேச்சுவார்த்தை நடத்தினாலாம். ததசி சல்லபத்தோகோ, அவ பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்த முனிவர்கள் சனகாதி சித்தர்கள் எல்லாரும் அப்படியே ஆடாம அசையாம ஒரு சித்திரத்துல இருக்க மாதிரி இருந்துட்டாலாம். சித்ரார்பிதாக இவ பபுகு சனகாதி சித்தா. ஏன்னா இது கிடைக்குமா இப்பேற்பட்ட இது? அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறா பரஸ்பரம். அதெல்லாம் முடிஞ்சது. காலேக்ஷணா அப்ஜநயனேன மிக பிரஜல்பிய. காலேக்ஷணகான நெற்றிக்கண் உள்ளவர் சிவன். அப்ஜநயனகா அப்படின்னா மகாவிஷ்ணு. அவர் கமலநயனகா கமலபத்ராட்சகா புண்டரீகாட்சகான்னு அவருக்கு பேர். அப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணுவோடு பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து கொண்டு பிரஸ்தாப்பிய சம்சதம், அந்த சபையை சரி போயிட்டு வா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அனேன சக பிரதஸ்தே, அந்த நாராயணனோட சேர்ந்து அங்கேருந்து கிளம்பினார். வெளியில வந்தார். எங்க போனா? விஸ்வாதிஷாயி சுஷமோதய வீக்ஷமாணவு தாம்பத்திய தர்சித மித பிரணயானுபந்தௌ ஆசேதது ஸ்வயம் அனீஸ்வரவாதி ஜுஷ்டம் தௌ தேவதாரு வனம் ஈப்சித துஷ்ட சிக்ஷவு. தேவதாரு வனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாராம். எதுக்கா வந்தானா? அங்க வேலை இருக்கு அவளுக்கு. அங்க சில பேர்லாம் துஷ்டாளா இருக்கா, அவளுக்கு சிக்ஷை கொடுத்து அவளை நல்ல மார்க்கத்துல கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக இவ ரெண்டு பேரும் வந்தார். இவ எப்படி இருக்கான்னு சொன்னா விஸ்வாதிஷாயி சுஷமோதய வீக்ஷணியோ, இவளை பார்த்தா பார்க்கணும் போல இருக்கா. ரெண்டு பேரையுமே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு லோகோத்தரமான அழகு. சுஷமா பரமாசோபா, அந்த முகத்திலயோ மற்ற அவயவங்கள்லயோ இருக்கக்கூடிய அந்த உத்தமமான ஒரு சோபை இருக்கு. அது பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கான். அதனால விஸ்வாதிஷாயி சுஷமோதய வீக்ஷணியோ தாம்பத்திய தர்சித மித பிரணயானுபந்து. இவ ரெண்டு பேரும் தம்பதிகளாக இருக்கா. அதனால என்ன தெரியுது? தம்பதின்னு சொன்னா அவ ரெண்டு பேருக்கும் மத்தியில நிஜமாவே ஒரு பிரணய அனுபந்தம், ஒரு பிரீத்தி இருக்கணும். விடாத பிரீத்தி இருக்கணும். என்ன ஆனாலும் விட முடியாது. அது அந்த பிரீத்திக்கு குறவே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பிரணயம் இருக்கணும். அப்பதான் அது நிஜமான தம்பதி. அதனால தாம்பத்திய தரிசித மித பிரணயானுபந்து அதை காமிக்கிறாரா சுவாமி. தம்பதியாக இருந்துட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறார். ஆசேதது ஸ்வயம் அனீஸ்வரவாதி ஜுஷ்டம் தௌ, இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு சேர்ந்தார். அந்த தேவதாருவனம்ங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா அனீஸ்வரவாதி ஜுஷ்டம். ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் அங்க இருக்கான். அப்போ ஒண்ணு தெரியுது பார்த்தீங்களா? அப்பவே இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்திருக்குன்னு தெரியுது. ஈஸ்வரனை இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படி சில பேர் இருந்திருக்கா. ஆக அனீஸ்வரவாதிகள்னு அவளுக்கு பேரு. அவ சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தேவதாரு வனத்துக்கு வந்தாளாம். எதுக்காக வந்தான்னு சொன்னா ஈப்சித துஷ்ட சிக்ஷவு, இந்த துஷ்டாலாம் அவளுக்கு வேண்டியவாதான். இவளை சிக்ஷை பண்ணி நல்ல மார்க்கத்துக்கு கொண்டு வரணும். சுவாமிக்கு வேண்டாதவாள்னா யாரும் கிடையாது, எல்லாரும் வேண்டியவாதான். ஆக துஷ்டகாரியம் பண்றவா தன்னுடைய ஒரு அசட்டுத்தனத்தினால அப்படி பண்ணினாரும் சுவாமி நல்ல மார்க்கத்தை தான் காமிப்பார். அதனால அங்க வந்தாராம். மஞ்சீர சக்கர முகரம் மணி பாதுகாங்க புஞ்சீபவன் நகருச்சி பிரணிகுஞ்சிய பாதம் உத்தான தான கதி உத்தத முக்த ढक्कः தத்தாதிருஷம் வியதத தாண்டவம் இந்து மௌலிகி. இந்து மௌலிகி, இந்துனா சந்திரன், மௌலினா தலைமுடி, தலை. அதுல அதாவது சந்திரசேகரராக இருக்கக்கூடிய அந்த பரமசிவன் இருக்காரே, அங்க தாண்டவம் வியதத உத்தமா அங்க அந்த இடத்துக்கு ஒரு தாண்டவம் ஆடினாராம்.
அந்த தாண்டவம் எப்படி இருக்கு? மஞ்சீர சக்கர முகரம். அந்த ஆபூஷணங்கள்லாம் தாண்டவம் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய ஆபூஷணங்கள்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் போட்டுன்னு தானே பண்ணுவா. அது அந்த மாதிரி ஆபூஷணத்திலேருந்து வரக்கூடிய ஒலிகள் அங்க இருந்துட்டே இருக்கு, தெரியுறது. இவ தாண்டவம் ஆடும்போது அந்த இதெல்லாம் ஒலிக்கிறது, ஆபூஷணங்கள் ஒலிக்கிறது. மணி பாதுகாங்க புஞ்சீபவன் நகருச்சி. மணி பாதுகா, பாதுகானா என்ன? கால்ல அணிந்து இருக்கக்கூடிய பாதுகை. அதுவும் எப்படி இருக்கு? மணி பாதுகா, கட்ட பாதுகால ரத்ன பாதுகை. அது எப்படி வருதுன்னா புஞ்சீபவன் நக ருச்சி. கால் நகங்கள்லாம் இருக்கே சுவாமிக்கு, அது ரத்னத்தை விட அதிகமா பிரகாசிச்சுட்டு இருக்கு. அவருடைய காலில் உள்ள நகங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான பிரகாசம். அந்த பிரகாசத்தினால அந்த மணி பாதுகைங்கிறது பிரகாசிக்கத்தான். அப்படி சொன்னாதான் இந்த பெருமை ஜாஸ்தியா இருக்கும். அந்த மணி பாதுகையை போட்டுருக்காரு, அதனால சுவாமிக்கு ஒரு அழகு அப்படின்னு சொல்லக்கூடாது. சுவாமிக்கு போட்டதுனால அதுக்கு அழகுன்னு சொல்ல. இதே மாதிரி இந்த சிவானந்த லஹரி இருக்கோ இல்லையோ, அதுலயும் ஆரம்பத்துல பகவத்பாதாள் ஸ்லோகம் போட்டிருக்கா. ஸ்லோகம் கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் அப்படின்னு போட்டிருக்காரு. சூடாலங்கிருத சசிகலாபியாம் அப்படின்னு சொன்னா தலையில வச்சுட்டு இருக்கிறதுனால அலங்கரிக்கப்பட்ட சசிகலையை கொண்டவர்கள். எதை தலை அலங்கரிக்கப்படல, தலையில சந்திரனை சூடி வச்சுட்டு இருக்கிறதுனால தலைக்கு அழகுன்னு இல்லை, தலையில இருக்கிறதுனால அந்த சந்திரனுக்கு அழகு அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். சூடையாலே, இவருடைய அந்த ஜடாமுடியாலே அலங்கரிக்கப்பட்டது சந்திரகலையாக்கம் அப்படின்னு. அப்படி சொன்னா அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு மகிமை தெரியுது. அந்த மாதிரி இங்க போட்டிருக்கா. குஞ்சீபவன் நகருச்சி பிரணி குஞ்சிய பாதம், தன்னுடைய அந்த ஒரு பாதத்தை தூக்கி தானே அவர் தாண்டவம் ஆடுறார். உத்தான தான கதிகி உத்கத முக்த டக்கஹா. இதெல்லாம் அந்த வாத்தியம் அதெல்லாம் அவர் கையில டமரு அடிக்கிறார். இது எல்லாமே அதுக்கு தேவையானதுதான். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு நாட்டியத்தை அங்கே அந்த இடத்திலே அவர் தாண்டவத்தை பண்ணினார். தத்தாதிருஷம் யதத தாண்டவம் இந்து மௌலிகி, அங்க தாண்டவம் ஆடினார். இவர் தாண்டவம் ஆடுறது ஒரே சத்தமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அங்க உள்ள ஜனங்கள்லாம் சேர்ந்துட்டா. தாவத் தபஸ்வி தருணி பரிஷத் தமேனம் அத்யத்புதாகிருதிம் அவேக்ஷிதும் ஆதரேண ஸ்வஸ்வாஸ்ரமாத் நிரஜிஹீத சுவர்ணவர்ணா சௌதாமினி ததிரிவ அம்புத சக்கரவாலா. நல்ல காவியமா பண்ணியிருக்காரு. அதாவது இவர் தாண்டவம் ஆடுறார், அற்புதமா இவருடைய அழகு இருக்கு. அந்த சமயத்துல அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தபஸ்விகள் இருக்காளே, எல்லாரும் இருக்காளே, அவளுடைய கிரகிணிகள், மனைவிகள். அவா என்ன பண்ணினானா இந்த அற்புதமான ஒரு தாண்டவத்தை பார்க்கணும்னு சொல்லி அவ கிரகத்திலேருந்து இங்க வந்துட்டா எல்லாரும். அத்தியுதாகிருதிம் அவேக்ஷித்தும் ஆதரேன. அத்தியுதமா சுவாமி இந்த மாதிரி தாண்டவம் ஆடுறாரே, அதை பார்த்தாகணுமே அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கிரகத்திலேருந்து அத்தனை பேரும் வந்துட்டாளாம். ஸ்வஸ்வ ஆசிரமான் நிரஜிஹீத, தன் ஆசிரமங்கள்லேருந்து அதெல்லாம் விட்டுட்டு இங்க சேர்ந்துட்டான். அது எப்படி இருக்குன்னா சுவர்ணவர்ணா சௌதாமினி ததிரிவ அம்புத சக்கரவாலா. கருமேகம், மேக கூட்டம், அந்த கருமேக கூட்டத்துக்கு மத்தியிலே தங்கம் போல மின்னல் சௌதாமினி ததிகி. அது போல தன்னுடைய அந்த ஆசிரமங்கள்லேருந்து வெளிவந்து இவ எல்லாரும் இங்க மின்னல் மாதிரி பளிச்சென பிரகாசிக்கிறா. அத்தனை தபஸ்விகளுடைய பத்னிகளும். அத்ராந்தரே சரயம் ஆசிரம தேசம் ஆப்தா நாராயணி நவநவோதித யௌவனஸ்ரீஹி காதம்பினி சவித கந்தலிதேவ சம்பா பர்யாகுலம் பரமஹம்சகுலம் விதே. ஏதன் மத்தியிலே வேகமாக அந்த இடத்துக்கு அம்பாளும் சேர்ந்துட்டா. இவர் தாண்டவம் ஆடுற இடத்துல பார்வதி வந்துட்டா.
ஆசிரம தேசம் ஆப்தா நாராயணி. நாராயணனுடைய தங்கைங்கிறதுனாலே அந்த முறையா இருக்கிறதுனால நாராயணின்னு அம்பாளுக்கு பேரு. அங்கேருந்து வந்துவிட்டா. அப்படியே யௌவனத்துல ஜுவலிக்கிறா. அது எப்படி இருக்குன்னு சொன்னா காதம்பினி சவித கந்தலிதேவ சம்பா. காதம்பினா மேகக்கூட்டம், பதம்தான் மாறுறது. ஷம்பா அப்படின்னு சொன்னா மின்னல். இடி, இடியோட மின்னல் கேட்குமோ இல்லையோ, அதுதான் அதுதான் ஷம்பான்னு சொல்றது, மின்னல்னு வச்சுப்போம். அந்த காதம்பினி கூட்டம், மேகம் கூட்டத்துக்கு மத்தியிலே மின்னல் மின்னரா மாதிரி அழகாக அந்த இடத்துக்கு அம்பாள் வந்து சேர்ந்தாள். பர்யாகுலம் பரமஹம்சகுலம் விதேனே. அம்பாளை பார்த்த உடனே அங்க எத்தனை பேர் இருந்தாலும் தபஸ்வி ஜனங்கள் அத்தனை பேரும் வந்து ஆச்சரியப்படுறான். ராமாம் விபாவ்ய புரி யோகி ஜனஹா சிரம் தாம் மோகானில வியதிகராஸ்த விவேக தீபஹா ஸ்நானம் ஜபம் ஹவனம் அத்தியனம் புராணம் சாஸ்திரம் விரதஞ்ச சகலம் விஜஹௌ கிமன்யது. இந்த அம்பாளை பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு மோகம் ஏற்பட்டு போச்சு. அந்த யோகி ஜனங்கள் ஏதோ யோகாபியாசம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் உட்கார்ந்துருந்தாலே அவ எல்லாருக்கும் ஒரு மோகம் ஏற்பட்டு அவளுடைய அந்த விவேகங்கள்லாம் காணாம போயிட்டான். விவேகங்கிற அந்த தீபம் அணைஞ்சு போயிட்டான். மோகானில, மோகங்கிற ஒரு பெரிய புயல் காத்து வீசி அந்த விவேகங்கிற தீபத்தை அணைச்சு விடுத்து. மோகானில வியதிகர அஸ்த விவேக தீபகா. ஸ்நானம் என்ன, அனுஷ்டானத்துக்கு வேண்டிய ஸ்நானமோ ஜபமோ ஹவனம் அத்தியனம் புராணம் சாஸ்திரம் விரதம் எல்லாத்தையும் விட்டுட்டாள். இதே அம்பாளையே பார்த்துட்டு இருக்கேன். இத பார்த்தா தாம் சுந்தரீம் பிரதி தபஸ்வி ஜனே அனுரக்தே தம் சுந்தரம் பிரதி ததீய வதூஜனே ச ஜாதக்ருதா கதிபயே ஜரடாக ததானீம் உத்திஷ்ய சம்பும் அபிச்சாரம் உபாக்கிரமந்த. இது ஒரு புது விஷயமா இருக்கு. இந்த மாதிரி அந்த அம்பாள்ல பார்த்து மயங்கி அந்த தபஸ்வி ஜனங்கள் இருக்காள், அங்க தபஸ் பண்ணிட்டு இருந்த அனுஷ்டானம் பண்ற ஜனங்கள்லாம் அப்படியே அசந்து மோகிச்சு கிடக்கு. அதே சமயத்துல அவளுடைய பத்திரிகள்லாம் இருக்காளே, அவ வந்து சுவாமியை பார்த்து மோகிச்சிருக்கா, அங்க மோகிச்சிருக்காளாம். தம் சுந்தரம் பிரதி ததீய வதூஜனே, அதாவது அவ ஆத்துக்காரிகளும் சுவாமியை பார்த்து ஏமாந்து மோகிச்சிருக்கா, அம்பாளை பார்த்து இவா மோகிச்சிருக்கா. இந்த ரெண்டையும் பார்த்து அங்க சில பேர் வயசானவாள்லாம் இருந்தாலாம், அவளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் கொடுத்து ஜாதக்ருதா, என்னது இது மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சம்பு முத்திஷ்ய அபிச்சாரம் உபாக்கிரமம். அந்த சிவன் தாண்டவம் ஆடுறாரே அவரை குறிச்சு அவருக்கு இந்த செய்வினை அந்த அபிச்சாரம்னா அவரை கொல்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இது எங்கேயாவது முடியுமா, பலிக்குமா இது? விஸ்வாதிஷாயினி ஜனே விஹிதோ அபிச்சாரஹ ந வியர்த்த ஏவ நனு கர்த்துரனர்த்த ஹேதுஹு உத்திஷ்ய பானும் உபலஹ பிரஹிதஹ கில ஊர்தும் க்ஷேப்துஹு சிரஹ விதலயேத் க்ஷணத்தவ நிபத்ய. விஸ்வாதிஷாயி, விஸ்வத்துக்கே விஸ்வத்துல எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியவர் அவர். அவரிடத்துல போய் அபிச்சாரம் பண்ணினா அந்த அபிச்சாரம் வீணா போகும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா திருப்பி பலிக்கும். அவர்கிட்ட ஒண்ணும் பண்ணாது, வேலை பண்றவங்க கிட்ட வேலை பண்ணும். என்ன வியர்த்தா ஏவ நனு கர்த்தூர் அனர்த்த ஹேது, யாரு பண்ணினானோ அபிச்சாரம் அவனுக்கு அனர்த்தத்தை கொடுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். மேல தலைக்கு மேல சூரியன் இருக்கார். இந்த சூரியனை ஒரு கல் எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல்லை எடுத்து மேல தூக்கி போட்டான்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் தூரம் போயிட்டு போட்டவன் தலையிலேயே விழுந்துரும். அந்த மாதிரி இந்த சுவாமியை குறித்து அபிச்சாரம் பண்ணினது அவளுக்கே போய் சேர்ந்து விட்டான். உத்திஷ்ய பானும் உபலஹா பிரஹிதஸ்கில ஊர்துவம் க்ஷேப்து சிரோ விதலைய, இவன் தலையில விழுந்து தலைய விழுந்து விடும். அதனால இதுதானே பண்ணுவோம். அந்த மாதிரி இவா பண்ணின அபிச்சாரங்கள்ல சுவாமி இடத்துல ஒண்ணும் பண்ணல, இவாளுக்கே விபரீத பலத்தை கொடுத்துருக்கு. தத் தேவதாரு வன தாப்த பிருந்தமேவம் மூர்ச்சால மாக்கலயதோ மதனாந்தகஸ்ய வஜ்ராரவ வியதித சாத்தக மண்டலஸ்ய தாரேவ மங்கு ஜலதஸ்ய தயா ஆவிராசி. இப்ப தேவதாரு வனத்துல இப்ப சித்த முன்னாடி துஷ்டாள்னு சொன்னாரோ இல்லையோ, அது வேற யாரும் இல்லை, ஈஸ்வரனை இல்லேன்னு சொல்லி வெறும் கர்மகாண்டம் தான் சரி அப்படின்னு சொல்லி கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு தபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறவன். இந்த ஜனங்கள்
இவ பாவம் இப்ப அதை அடிபட்டு இந்த மயங்கி கிடக்கா. இப்ப மயங்கி கிடந்ததை பார்த்து சுவாமிக்கு தயவு வந்துருத்தான். அவ சுவாமிக்கு அபகாரம் பண்ண போகுதான் இந்த மாதிரி மயங்கி கிடக்கா. இருந்தாலும் மதனாந்த கஸ்ய தயா ஆவிராசி. மதனஹானா மன்மதன், மன்மதனை அந்தம் பண்ணின அந்த பகவானுக்கு, பரமேஸ்வரனுக்கு ஒரு தயை வந்தது. வரலாமான்னு கேட்டா அப்படி வரலாங்கிற. எப்படின்னா, வஜ்ராரவ வியதித சாத்தக மண்டலஸ்ய தாரேவ மங்கு. இந்த சாத்தகம்னு ஒரு பட்சி. அந்த பட்சியுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, அது தரையில விழுந்த ஜலத்தை குடிக்காது. மேகத்திலேருந்து நேரடியா அதுக்கு வாயில ஜலம் விழணும், அதைத்தான் குடிச்சுட்டு இருக்கும்னு அப்படி வர்ணிப்பா. மேகம் வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு குஷி. மேகம் இருண்டு வருது, சந்தோஷமா தான் இருக்கு ஜாதகத்துக்கு. ஏன்னா அதுக்கு ஜலம் கிடைக்க போறதே அப்படின்னு ஆசை. ஆனா அந்த மின்னலும் அந்த இடி சத்தமும் கேட்டு இதுக்கு அப்படியே பயந்து விடுமா ஜாதக பக்ஷி. இதுதான் வஜ்ர ஆரவ. வஜ்ரன்னா அந்த இடி, மேகத்துல இந்த இடி சத்தம் கேட்கறதே, அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அந்த சாத்தக சமூகத்துக்கு அந்த மேகம் என்ன பண்ணுமா, நம்மளை பார்த்து இது பயந்துருக்கு பாவம், அதுக்கு நம்ம உடனே அனுகிரகம் பண்ண உடனே மழை கொட்டுமா. உடனே அதுக்கு தய வந்துடும். பாவமா இருக்கு இந்த சாத்தக மண்டலத்தை சமூகத்தை பார்த்தா, நாம இடிச்சதை நம்ம சத்தம் போட்டதை பார்த்து அது பயந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனே மழைய பெஞ்சு அதுக்கு திருப்தியை ஏற்படுத்துறது இல்லையா. வஜ்ராரவ வியதித சாத்தக மண்டலஸ்ய தாரேவ ஜலதஸ்ய. மேகத்துடைய அந்த தாரையானது ஒரு கிருபையாக எப்படி பொழியறதோ அதே மாதிரி தனக்கு அபகாரம் பண்ணி அவெல்லாம் மயங்கி விழுந்து கிடந்தாலும் கூட பகவானுக்கு இவா மேல ஒரு தயை ஏற்பட்டது. உடனே அவர் இவாளை எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிருபையை கொண்டார். தயா ஆவிராசி. கற்பூர கௌர தனுஹு இந்து கலாவதம் சஹா ஸ்மேரானனஹ சிகரி ராஜசுதா சமேதஹ ஆலோல பிங்கள ஜடா பட்டலோத தேஷாம் ஆனந்த தாண்டவம் அதர்ஷயத் அந்தகாரி. அந்த காலன், அந்தகாரின காலனையே கொன்னவர், அதாவது அடிச்சவர் இருக்காரே, அப்பேற்பட்ட அந்த சிவன் என்ன பண்ணார், இவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இவாளுடைய மூர்ச்சையை தெளிய வச்சு அவ அம்பாளோடு சேர்ந்து தன்னை பார்க்கும்படியாக தரிசனம் கொடுத்தார். கற்பூர கௌர தனு. சுவாமியுடைய அந்த ஸ்வரூபம் கற்பூரம் எப்படி விளவிளேர்னு இருக்குமோ அந்த மாதிரி விளவிளேர்னு இருக்கான். இந்து குல கலாவ தம்சகா. சந்திரனுடைய பிறைய தலையிலே அலங்காரமாக தாரணம் பண்ணிட்டு இருக்காராம். ஸ்மேரானனஹா. புன்சிரிப்போடு கூடின முகத்தை உடையவரா இருக்காராம். சிகரிராஜ சுதா சமேதா. பர்வதராஜ சுதா பார்வதியோடு, பார்வதி சமேதராக அங்க இருக்காராம். ஆலோல பிங்கள ஜடா பட்டலஹா. அவருடைய தலைமுடி ஜட்டைங்கிறது பிங்கள வர்ணமா இருக்கு. அது அப்படியே அசையர் தான். நடனத்துல அசையத்தான் அசையறது. அப்பேற்பட்ட அந்த மகேஸ்வரன் அந்தகாரிகி ஆனந்த தாண்டவம் அதர்ஷயத்து தேஷாம். அந்த முனிவர்களுக்கு தன்னுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் செய்யும்படியாக காண்பித்தார். பஷாத் இப்போ அவளுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஈஸ்வரன் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவாளுக்கு இப்போ ஈஸ்வரன் இருக்காருங்கிறது பிரத்யட்சமா தெரிஞ்சு போயிடுச்சு. பஷாத் ஜெகத்பதிமிமம் பிரதிபுத்திய பஷாத் தாபாத் பிரணம்ய முகுரேத்திய சிவ பிரசாதம் அந்தர்ஹிதே சதி தஹாம்புஜ லோச்சனேஸ்மின் சர்வே ததாதி சமுபாசத சாம்பமேனம். பஷாத் ஜெகத்பதிம் இமம் பிரதிபுத்திய. அவ அத்தனை பேரும் பயங்கரவாளா முடிச்சுட்டா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே. அதுக்கப்புறம் இது பரமேஸ்வரனுங்கிறது தெரிய வந்தது. அதனால அது தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் ரொம்ப பశ్చాத்தாபப்பட்டா. பశ్చాத்தாபத்தோடு நமஸ்காரம் பண்ணி முகு ஏத்திய சிவப்பிரசாதம் நிறைய க்ஷம எல்லாம் வாங்கிண்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு சிவனுடைய அருள பிரசாதத்தை அடைஞ்சு அந்தர்ஹிதே சதி. பரமேஸ்வரன் அங்கேயே அந்தர்தானம் ஆயிட்டார். அம்புஜலோச்சனே அஸ்மின். அந்த
அம்புஜலோச்சனஹான்னு சொன்னா நாராயணன், அவரும் அங்க பார்க்க வந்திருக்கார். 2 பேருமா சேர்ந்துதான் போயிருக்கா. ஆக மகாவிஷ்ணுவும் சிவனும் அங்க தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே அந்தர்தானம் ஆயிட்டா. அன்னிலேருந்து ஆரம்பிச்சு அங்க உள்ள ஜனங்கள் எல்லாரும் சமுபாசத சாம்பமீனம், அம்பாளோடு கூட அந்த சிவனை சாம்ப பரமேஸ்வரரை உபாசிக்க தொடங்கினார்கள். ஆக அந்த அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணினார் சுவாமி. ஆனந்த நாட்டியம் அனுபூதமிதம் கதாச்சித் துக்தோததௌ ஸ்மிருதவதா தனுஜாந்தகேன ஹர்ஷ பிரகர்ஷ பரிதேன மகாபரார்த்தः பிருச்சன் அபாணி பணிராட் கில பாரஹேதும். இது ஆயிடுத்து. இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த கதை. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, அந்த இடத்துல சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடினாரே, இத ஆதிசேஷனுடைய மேல படுத்துட்டு இருக்கக்கூடிய நாராயணன் ஒரு நாளைக்கு நினைச்சு பார்த்து, அந்த ஆனந்த தாண்டவத்தை நினைச்சு பார்க்கறச்சே அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்துடுது. ஆனந்தத்தினால பூர்ணமாயிட்டார் அப்படியே. அப்ப என்ன ஆச்சு, தனுஜாந்தகனா மகாவிஷ்ணு, அவருக்கு தைத்தியாரிகி தனுஜாந்தகெல்லாம் பேரு. அந்த மகாவிஷ்ணு அதனால வந்த சந்தோஷம் தாங்காமல் அந்த சந்தோஷம் அவ்வளவு பாரமாயிடுச்சு, தலை நிறைஞ்சிடுச்சு. இப்ப மகாவிஷ்ணு எந்த ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்காரோ, இந்த ஆதிசேஷனுக்கு கனம் ஜாஸ்தியா படுது, பாரம் தாங்கல. ஏற்கனவே மகாவிஷ்ணு அப்படி தாங்கிட்டு இருக்கு, அது பரவாயில்ல, அது பழக்கமானது. ஆனா மகாவிஷ்ணு கிட்ட இத்தனை ஒரு அந்த ஸ்மரணம் பண்ணினத்தினால வந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷ பாரத்தையும் சேர்த்து தாங்கும் போது அந்த ஆதிசேஷனுக்கு பாரம் தாங்கல. உடனே அது கேட்டுது, என்ன சமாச்சாரம் இது, பணிராட் பாரஹேதும் அபிருச்சது, ஏன் இப்படி பாரம் தாங்க முடியல, பாரம் ஜாஸ்தியா தெரியுறதே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட அது கேட்குது. கேட்ட உடனே சுவாமி சொல்றார் மகாவிஷ்ணு, பூர்வம் மயா யத் அனுபூதம் அபூத் புராரேஹே நிருத்தம் ததேதத் அனுசந்தததா அதுனா மே ஆனந்த சிந்து லஹரீம் அதிவேல மந்தஹ ஆசேதுஷஹ வஹனதஹ அஜனித்தே அதிகாரஹ. நான் ஏற்கனவே இந்த மாதிரி சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்திருக்கேன், அது எனக்கு இப்ப ஞாபகம் வந்துடுத்து. அது ஞாபகம் வந்ததுனால எனக்கு ஆனந்தம் இருக்கே, அது ஆனந்த சிந்து, ஒரு சாகரம் போல, கடல் போல அத்தனை ஆனந்தம் மொத்தமா வந்துடுத்து. எனக்கே அது பாரமா இருக்கும் போது அப்படி உள்ள ஆனந்தத்தோடு சேர்ந்து என்ன தூக்கக்கூடிய உனக்கு பாரமா இருக்காத, ஆகையால் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பாரம் தெரிஞ்சது, அதனாலதான் உனக்கு பெரிய பாரமாயிடுத்து அப்படின்னு. இத கேட்ட உடனே அந்த ஆதிசேஷன் என்ன கேட்கறது, சுவாமியை தூக்கிட்டு இருக்கிற அந்த பாரத்தை எதுக்காக எதனால வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே சொல்றது, ஆகர்ணிய மத்கிரம் இமாம் அஹிராஜ தே அக்ஷீணி ஆனந்த பாஷ்ப பரிதானி அதுனா பவந்தம் சம்சந்தி சம்பு நடனேக்ஷண சாபிலாஷம் தன்யோசி சேத்ஸ்யதி ச தே அபிமதம் ததே தது. அதுக்கு ஆசை வந்துருக்கு. அந்த ஆனந்த தாண்டவத்தை மகாவிஷ்ணு பார்த்திருக்காரே, அதை நம்ம பார்க்க வேண்டாமா, நம்மளும் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துருக்கு. இதை பார்த்தாராம். உடனே அவர் சொல்றார், பாரு ஹே அஹிராஜ, சர்ப்பராஜனே, உன்னுடைய கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வந்திருக்குங்கிறத நான் பார்க்கிறேன். பாஷ்பம் நிறைந்து வந்திருக்கு அப்படின்னா அது என்ன காமிக்கிறதுன்னா, உனக்கும் அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, வந்துடுத்துங்கிறத காண்பிக்கிறது. சம்சந்தி சம்பு நடனேக்ஷண சாபிலாஷம், அந்த சிவனுடைய நடனத்தை பார்க்கணுங்கிற ஆசை உள்ளவனாக நீ இருக்கேங்கிறது எனக்கு தெரிவிக்கிறது. தன்யோசி, நீ தன்யன். இப்பேற்பட்ட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியே, நீ நிஜமாவே கிருதார்த்தன். சேத்ஸ்யதி ச தே அபிமதம் ததே தது, நீ ஆசைப்பட்ட இந்த விஷயம் நிச்சயமாக சித்தமாகும். அப்ப கேள்வி வருது, நான் உங்களை விட்டுட்டு எங்க போறது இல்லையா, நீங்க எங்க படுத்துக்கிறது, என் மேல படுத்துட்டு இருக்கிறச்ச நான் வாட்டுக்கு எப்படி கிளம்பி போக முடியும் அப்படின்னு கேட்கும். அதுக்கு சொல்றார், மாம் ஆஸ்ரிதஸ்ய ஃபணிநாயக தே மகாந்தம் காலம் மயாத்ய கதிதம் பரமம் ரகசியம் தத் கச்ச தாவக சுதஹ அஸ்து மதீய தல்பம் துவம் திரக்ஷ்யசி த்ரிநயனம் தபசே யதஸ்வ. ஃபணிநாயக, சர்ப்பராஜனே,
என்னை நீ தாங்கிட்டு இருக்க, ரொம்ப காலமா தாங்கிட்டு இருக்க. அதனால நான் உனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு இதுல இருந்து உன்னை விட வைக்கிறேன். பரம ரகசியம் உனக்கு சொல்றேன் கேளு. நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வர பரியந்தம் உன்னுடைய புத்திரன் இருக்கானே தாவக சுதகா, அவனை இங்க அனுப்பிச்சு வை. அவன் மேல நான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, தாவக சுதகா அஸ்து மதிய தல்பம், உனக்கு பதில் உன்னுடைய புத்திரன் எனக்கு இந்த ஷையாவாக இருக்கட்டும். உன் ஸ்தானத்துல இருந்துட்டு அவன் என்னை தாங்கிட்டு இருக்கட்டான். நீ போய் அங்க பார்த்து சிதம்பர கஷேத்திரத்துல போய் பார்த்து அங்க தபசு பண்ணு. அந்த ஆதிசேஷன் தான் பதஞ்சலியா அவதாரம் எடுத்து முனிவரா வர. அங்க போய் தபசு பண்ணி பரமேஸ்வரனுடைய அந்த திவ்ய நடனத்தை பாரு. அவருடைய அனுகிரகத்தினாலே அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அப்புறம் தத் கச்ச தாவக சுதோஸ்து மதிய தல்பம், அது பரியந்தம் உன்னுடைய புத்திரன் எனக்கு படுக்கையாக இருக்கட்டும், செய்யாக இருக்கட்டும், நான் அவனை உபயோகப்படுத்திக்கிறேன். உனக்கு நிச்சயமா உன்னுடைய இந்த தபசு பலிக்கும். தொம் திரக்ஷசி திரிநயனம், அந்த 3 கண் உள்ள அந்த மகேஸ்வரனை நீ அவசியம் பார்ப்பே. அதனால தபசுக்காக நீ போ, தபசு பண்ணு. தன் மத்தியில இன்னொரு கதை ஒண்ணு ஆரம்பிக்கிறது. இவர் தான் பதஞ்சலியா வரணும் இப்போ இல்லையா? ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே பதஞ்சலி. தன் மத்தியில பாணினி ஒருத்தர் கூட வர, அவருடைய கதையும் ஒண்ணு ஆரம்பிக்கிறது. பணீதி கஷ்டித் முனிராச பூர்வம் ச பாணினம் நாம குமாரம் ஆப்ப ஸ்வதுல்ய நாம்னா தனயேன சோபி தாக்ஷீம் உதூடாம் திருடம் அபியனந்தது. யாரோ ஒரு மகர்ஷி இருந்தாராம், அவர் பேர் பணி அப்படின்னு பேரான். பணின்னு ஒரு மகர்ஷி இருந்தாராம் அந்த காலத்துல. அவருக்கு ஒரு பையன் பாணினஹ அப்படின்னு அவருக்கு பேரான். பாணினம் நாம குமாரம் ஆப்ப, அவருடைய பையனுக்கு பாணினன்னு பேரு. பாணினஹ அப்படின்னு ஒரு குமாரனை அவர் பெற்றெடுத்தார். ஸ்வதுல்ய நாம்னா தனயேன சோபி தாக்ஷீமுதூடாம் திருடம் அபியனந்தது. இந்த பாணினஹான்னு ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனுக்கு தாக்ஷி அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாராம். அந்த கல்யாணம் பண்ணி வச்சு அவர் சந்தோஷப்பட்டாராம். அப்பா பிள்ளைக்கு விவாகம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி தனக்கு துல்லியமான நாமா, பணின்னு இவருக்கு பேர் என்ன, அவனுக்கு பாணினஹா அப்படின்னு பேரும் ரொம்ப நல்லா இருக்கே, ஒரே மாதிரியா தெரியுது. அதனால தனக்கு தகுந்த ஒரு துல்லியமான அந்த பையனுக்கு தாக்ஷின்னு ஒரு பெண்ணை விவாகம் செய்து வைத்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ச பாணினோ தக்ஷபுவா புரந்திரியா ரிபு புராணாம் உமயேவ ரேமே காலே முனிஹி ஸ்கந்த இவ பிரசூதா ஹர்ஷம் தயோ பாணிநிரப்யகார்ஷி. இந்த பாணினகாங்கிறவர் அந்த தக்ஷனுடைய புத்திரி தாக்ஷின்னு வச்சுக்கலாம், அந்த அம்மாளோடு விவாகம் பண்ணிவிட்டார். விவாகம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தார், குடும்பம் நடத்தினார். புராணாம் ரிபுஹு உமயா இவ, திரிபுர சம்ஹாரம் பண்ணின அந்த பரமசிவன் எப்படி அம்பாளோடு சேர்ந்து குடும்பம் நடத்துறாரோ அதை போல குடும்பத்துல சௌக்கியமாக இருந்தார் அந்த பாணினர். அவருக்கும் காலத்திலே எப்படி அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஸ்கந்தகான்னு ஒரு புத்திரன் உற்பத்தி ஆனாரோ அதே மாதிரி பாணினின்னு ஒரு குமாரன் பிறந்தார். இவா 2 பேருக்கும் பாணினி. இதுதான் நம்ம வியாக்கரண கர்த்தா பாணினி. பாணினிரப்பி பிறந்து இவா 2 பேருக்கும் அப்பா அம்மாவுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தார். தபோபிஹி ஆராதயதா கடோரைஹி தஸ்ய பிரசன்னஹா தருணேந்து சூடஹா அகோஷயத் தண்ட விகட்டனேன சண்டம் கரஸ்தம் டமரும் புரஸ்தா. அந்த பாணி பெரிய தபஸ் பண்ணாரா, கடோரமாக தபஸ் பண்ணி அந்த பரமசிவனை ஆராதிக்கிறார். அப்படி ஆராதனத்தாலே சந்தோஷப்பட்டு அந்த தருணேந்து சூடகா, சந்திரனுடைய பிறையை சூடிக்கொண்டிருந்த அவர் தரிசனம் கொடுத்து தண்ட விகட்டனேன சண்டம் கரஸ்தம் டமரும் புரஸ்தா தகோஷய, இவருக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி கையில இருந்த அந்த டமரு இருக்கே உடுக்க, அந்த உடுக்கைய அடிச்சு அதுல இருந்து நிறைய சப்தங்கள் வரும்படியாக செய்தார். இதுதான் அவர் பண்ணின
சூத்திரம்னு சொல்றார். ஒரு 14 அடி அடிச்சு 14 தடவை அதுல இருந்து நிறைய சப்தம் வரும்படியா பண்ணார். அதுதான் அந்த சூத்திரங்கள், 14 சூத்திரங்கள்னு சொல்றார். டமரும் புரஸ்தாத் 31. நம்ம இன்னைக்கு 31 ஸ்லோகத்தோட வச்சுப்போம். பாக்கி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.